தையிட்டி ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் இன்றைய மைதானத்தையும் இளைஞர்களுக்கான விளையாட்டுத் திறனையும் அமைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமகே அவர்களையும், அதே நேரம் தையிட்டி சக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா, அதே நேரம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலாளர், அதே நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் கபிலன் அவர்களையும் அன்புடன் இங்கே வருகை வந்திருக்கிறார். அதே நேரம் தையிட்டி பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள், இளைஞர்கள், அதே நேரம் இப்பிரதேசத்தில் தையிட்டி என்றால் எல்லாருக்கும் இப்போ தெரியும். ஆனால் இந்த பிரதேசத்தை எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டுக் கழகம் இருக்கின்றதுன்றது யாருக்கும் தெரியாது. உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், இந்த விளையாட்டுக் கழகத்தில் விளையாடுற இளைஞர்கள் இப்பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள். அப்போ அந்த வகையில் எங்களோட அமைச்சரவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து அமைப்பாளருடன் பார்த்தபோது, இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எங்களுக்கு சிறந்த விளையாட்டு திடல் ஒன்று தேவை. உண்மையாக விளையாட்டு திடல் என்றால் ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம், அவர்களது சாமான்களை வைத்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் அழகாக இருக்க வேண்டும். யுத்தத்தின் காரணமாக இது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து இன்று விடுவிக்கப்பட்டு மீளவும் இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த விளையாட்டுக் கழகத்திற்கு 8.9 மில்லியனை அமைச்சரவர்கள் இங்கே வந்தபோது கேட்ட உடனே வந்துட்டார். எங்களுக்கு தெரியும், இந்த விளையாட்டுக் கழகம் வந்தோட அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த இடம், ஏனென்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றாமல் இருந்து இப்போதுதான் மீள்குடியேற்ற மக்கள் வருகிறார்கள். அதற்கான அடிப்படை வசதி இளைஞர்களை பொறுத்த குடியேற வேண்டும். இந்த இடத்தில் ஒரு சிறந்த விளையாட்டு திடல் தேவை. அந்த வகையில் எமது அமைச்சரவர்கள் இன்றைய தினம் 3 இடங்களில் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது என்று எதிர்பார்ப்போடு இருந்தீங்களானே. ஆனால் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கண்டிப்பாக சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இண்டோ ஸ்டேடியம் விளையாட்டு திடல் எங்களுக்கு தெரியும். கொழும்பில் தான் நாங்கள் பார்க்குறோம் இண்டோ ஸ்டேடியம் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு இண்டோ ஸ்டேடியத்துக்கு 170 மில்லியன் நிதி ஒதுக்கி அந்த நிதி விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளில் நீதிமன்றத்தை நாடி அங்கே இருக்கிற மரங்களை வெட்டுகிறார் இயற்கையில். எங்களுக்கு தெரியும், அதன் ஊடாக சுற்றுச்சூழல் எந்த வகையிலுமே அந்த விளையாட்டு திடல் அமைப்பதனால் ஏதாவது புகைகள் வெளியேறி மாசுபடுகிறதா? இன்றைக்கு எத்தனை குப்பை மேடுகள் எரிக்கப்படுகின்றன. ஏன் கீரிமலையில் இருக்கிற அந்த இடத்தில் கூட நல்ல தண்ணி கிணறுக்கு அருகில் குப்பைகளை கொண்டு வருகிறார்கள். அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை. ஆனால் இளைஞர்கள் இன்று போதைப் பொருளுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த விளையாட்டு திடல் இல்லை, நவீன வசதிகளுடன் விளையாட்டு திடல் இல்லை. எங்களுக்கு தெரியும், இப்பிரதேசத்தில் அதிகளவான இளைஞர்கள் இருக்கின்ற வளத்தை கொன்று மேல்மட்டத்துக்கு சென்றவர்கள். அப்போது இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில் சிறந்த விளையாட்டு திடல் இருப்ப முன்னோக்கி நகர்கிறார்கள். நாங்களே இந்த எல்லா கிராம மட்டத்திலேயும் இந்த விளையாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி இளைஞர்களை நல்ல திசையில் இருக்கணும். இன்றைக்கு ஒரு விளையாட்டு வீரனை பார்க்க வளர்ந்து ஒரு அரசுத்தியத்தில் இருப்பார் இருந்தால் விளையாட்டு வீரர் வித்தியாசமாக தெரியும். கூடுதலாக பாருங்க, விளையாட்டு வீரர்கள் ஈடுபடுறவர்கள் ஸ்மார்ட்டாயும் நல்ல பிரைனான சிந்தனை உள்ளவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்ற விளையாட்டு ஒரு சிலர் நினைக்கிறார்கள் விளையாட்டினுடைய கல்வி சீரழியும் என்று. ஒரு நாளும் இல்லை. ஒரு இளைஞர் பின்னேரங்களில் விளையாடும் போது இரத்தமானது திறம்பட வேலை செய்யும், ஞாபக சக்தி அடைக்கும். இன்றைக்கு நாங்கள் சோர்ந்திருப்பமா இருந்தால் ஞாபக சக்தி இருக்குமா? ஒரு இளைஞர் விளையாடும் போது, கல்வியை கற்றுவிட்டு பின்னேரங்களில் விளையாடும் போது இரத்தமானது சுறுசுறுப்பான மூளை வளர்ச்சி இயங்கு நிலை. அப்ப விளையாடுவதன் ஊடாக நல்ல ஞாபக சக்தி கொண்ட இளைஞர்கள் உருவாகுவார்கள். இன்றைக்கு விளையாட்டின் தன்மை குறைந்த நிமித்தமாக தான் கூடுதல் ஞாபகம். பிராய்லர் கோழி மாதிரி கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டு அப்படியே அந்த பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு பிறகு மறந்துடுவோம் அந்த செக்டர் முடிஞ்சோடனே. ஆனால் விளையாட்டு வீரர்கள் விளையாடும் போது கல்வியும் கூட ஞாபக சக்தியா இருக்கு. அதனால தான் விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தில் அந்த அரசுத்தியத்திலையும் அல்ல ஏனைய திணைக்கள்லையும் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸ்மார்ட் வேலை செய்கிறது, நீட்னஸ். அப்போ எங்களோட இளைஞர்களை விளையாட்டு திசையிலும் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்போது இளைஞர்கள் பெரும்பாலும் விளையாட்டை நோக்கி நகர்கிறார்கள். எங்களுக்கு தெரியும்,
அந்த நாங்கள் ஜெப்னால கூட இண்டோ ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஜெப்னா பெவிலியன் என்று இருக்கிறது. அதுக்கு அருகிலே அது பணம் செலுத்தி விளையாடுகின்றார்கள். ஆனால் அதுக்கு அருகில் நாங்கள் அரசாங்கத்தில் அமைக்கும் போது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பெவிலியனுக்கு தலைவராயும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், நீதிமன்றத்தை நாடினவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வியாபாரம் இதை பாதிக்கப்படும் போது யாது. அப்ப நாங்கள் அந்த நிதி ஒதுக்கி யார் விளையாட கொடுக்குறோம்? இங்க இருக்க தமிழ் இளைஞர்கள், தமிழ் பிள்ளைகள். ஆனா நீதிமன்றத்தை நாடியவர்கள் பின்பற்ற பார்த்தா கொழும்புல அதிசொகுசாகவும் அவர்களது பிள்ளைகள் அனைத்தையும் அனுபவித்தவர்களாக இருக்கிறார்கள். எங்களது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் 50 லட்சம் படி, யாழ்ப்பாணத்தில் 4 பாடசாலை தெரிவு செய்து 50 லட்சத்தை படி ஒதுக்கி இருக்கிறார் அமைச்சர். அன்று கூட நெடுந்தீ போயிட்டு நெடுந்தீ கிரௌண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சென்று பார்த்து உடனடியாக தொலைபேசியில் கேட்டபோது உடனடியாக பாடசாலைக்கு 1,50,00,000 நிதியை அந்த கிரௌண்டை புனரமைக்கிறதுக்கு நெடுந்தியில் ஒதுக்குறார். என்னத்துக்காக? நாங்கள் விளையாட்டுல அந்த கமிட்டியில போயிருந்தா வடமானது தான் கூட ஒதுக்கி இருக்குது. அமைச்சர்கிட்ட பிரதேசம் காலியில ஒரே ஒரு வீரத்திட்ட தான் நடக்குது. யாழ்ப்பாணம் வடமாகாணத்துல கிட்டத்தட்ட பாடசாலைகளுக்கு மட்டுமே 50 லட்சம் படி ஒதுக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 லட்சம் படி, 2 கோடி படி, 50 லட்சம் 4 பாடசாலைகளே இல்ல மாவட்டத்திலே. இந்த ஆண்டு எவ்வளவு வேண்டாம், அடுத்த ஆண்டு அதிகளவான நிதி ஒதுக்குடல் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு அந்த என்ன சொல்லுவோம், இன்றைக்கு அரசாங்கம் நல்ல முன்னேற்ற பாதையில இருக்குது, முன்னேறி கொண்டு போகுது. அந்த பணங்கள் அனைத்துமே கிராம மட்டத்துக்கு சந்து சேரணும், கிராம மட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். அந்த வகையில கிராம மட்டங்களில் அடிப்படை தேவைகளான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு எமது அமைச்சர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு இருக்கிறார்கள். நாங்கள் கேட்டவுடன் கூட உடனடியாக என்ன இதென்று பார்க்காம உடனே நிதி ஒதுக்குவார்கள். அந்த வகையிலே நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதிகளவாக வடமாகாணத்தின் மீது கரிசனை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றா சென்ற முறை முல்லைத்தீவு போயிருக்கிறார். முல்லைத்தீவிலேயும் பல பாடசாலையை சென்று விட்டு அவர்கள் விளையாடுகின்ற உயரம் பாய்தல் மண்ணுக்கெல்லாம் பாயின, மெத்தில பாய்றது இல்லை. அப்போ உடனடியாக கூட அங்கே இருந்து உடனடியாக எல்லா பாடசாலையும் செலக்ட் பண்ணி மெத்தைகள் பண்ணி. அப்ப எங்களுக்கு இந்த பயணமானது, அபிவிருத்தி பயணமானது எதிர்வருங்காலத்துல துரிதமாக அனைத்து கிராம மட்டங்களையும் முன்னேற்றுவதற்காகவும் அனைத்து கிராம மட்டமே நகரத்துக்கு ஈக்குவலாக முன்னேற்றுவதற்காக எம்மாலான அனைத்து உதவிகளையும் அமைச்சர்கள் பெற்றுத் தருவார் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடமாகாணம் என்பது ஒரு தன்னிறைவானதும் அனைத்து வளங்களையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதேசமாக வடமாகாணத்தை மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தையிட்டி ஸ்டார் விளையாட்டுக் கழகத்திற்காக கரப்பந்தாட்ட மைதானம் ஒன்றிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்றைய தினம் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா, யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி, தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இதன் போது பங்கேற்றனர். யாழ் மாவட்ட செயலர் உதவி பிரிவு செயலர் வரவேற்கப்படுகின்றார்கள். மாலையிட்டு வரவேற்கப்பட்டு இந்த முறைப்படி ஆராய்ச்சி எடுத்து நம்மளை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மக்களுடைய நிதி மக்களுக்கு என்ற ஆந்திரகுமார திசாநாயக்க அவர்களுடைய திட்டத்தின் கீழ் 8.9 மில்லியன் ரூபாய் நிதியில் தையிட்டி ஈஸ்டர் விளையாட்டுகள். அவரை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாநகர சபை உறுப்பினரும் யாழ் மாவட்ட உறுப்பினர் வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதுவரை மங்கள விளக்கேற்றி வைத்த பிரத விருந்தினர்கள் சிறப்பு இளங்குமர் அவர்களையும் மாவட்ட செயலர் திரு பிரதீபன் அவர்களையும் தெளிப்பளை பிரதேச செயலர் திருமதி சிவகங்கா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சைவ மதகுரு பாஸ்கர் சர்மா அவர்களின் ஆராதனை வழிபாடுகளுடன் தையிட்டி ஈஸ்டர் விளையாட்டுக் கழக
கரப்பந்தாட்ட மைதானத்தில் 8.9 ரூபாய் மில்லியன் செலவில் நவீனமுறைப்படுத்தப்பட்டு தேவையான அடிக்கல் நாட்டு உறுப்பினர் வைத்தியர் பவாந்தராஜ் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் அவர்கள், மாவட்ட செயலர் திரு எம் பிரதீபன் அவர்கள், திருப்பதி பிரதேச செயலர் திருமதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு இணைப்பாளர் சபை உறுப்பினர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு பாஸ்கர் சர்மா அவர்களுடைய இந்து மத ஆராய்ச்சி நிகழ்வு மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திறமையாக வேண்டுகோளை ஏற்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் தமிழர்கள் உதவி பிரதேச செயலர் அவர்கள், யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியுடைய அமைப்பாளர்கள் வழங்கி வைக்குமாறு யோ திவாகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கரப்பந்தாட்டு மைதானத்தின் அடிக்கல் நாட்டு விழா வருகின்றிருக்கும் எமது மதிப்புக்குரிய கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமரகமையா அவர்களால் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களுக்கு அங்கே வழங்கி வைக்கப்படுகின்றது.